யுவர் லைஃப் வில் நெவர் சேஞ்ச் அன்டில் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இதுலேயே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு சொன்னால் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. பிஃபோர் கெட்டிங் இன் டு இட் திஸ் இஸ் வித் மீ எஸ்கே. ஒரு பாலைவனம் பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு பேர்டு கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கு. காலப்போக்கில் அந்த மரத்தில் உள்ள எல்லா இலையும் உதிர்ந்து ரொம்ப வீக் ஆகிருது. அந்த பேர்டு இந்த மரத்திலேயே ரொம்ப இயர்ஸாக கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. அதனால இதை விட்டு போக தோணலை. ஆனால் மனசுக்குள்ள இந்த பாலைவனத்தை தாண்டி இருக்கிற அழகான காடு, அங்கே உள்ள ஃப்ரூட்ஸ் பற்றிலாம் மற்ற பேர்ட்ஸ் சொன்னதெல்லாம் பார்க்கணும்னு தோணுது. ஆனால் பயம் எப்போதும் அந்த பேர்டு அதோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுக்குது. அப்போ ஒரு நாள் புயல்ல அந்த மரம் வேரோட புடுங்கி போயிருது. ரொம்ப வருஷமா இருந்த வீடு போயிட்டு. ஸோ வேற வழி இல்லாம பயத்தோட அந்த பேர்ட் பாலைவனத்தை தாண்டி உள்ள காடுக்கு போயிடலாம்னு பறக்குது. ரொம்ப டேஸ் ஆகியும் அந்த காடை ரீச் பண்ணலன்னு ரொம்ப டயர்டா, இனி நம்மளால அந்த காடை கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஹோப்பை விட்டுட்டு ஒய் காட் மீன்னு கொஸ்டின் பண்ணுது. அப்போ ஒரு சைட்ல இருந்து காத்து வந்து அந்த பேர்டு மேல படுது. அந்த பேர்டும் அந்த சைடு திரும்பி பார்த்தா ஒரு கிரீனரி சினாரியோ. உடனே தன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் போட்டு பறந்து ஃபைனலா அந்த காடை ரீச் பண்ணிருது. அந்த காடு அது இமேஜின் பண்ணி பார்த்ததை விட ரொம்ப அழகா இருக்குது. அப்புறம் அது அங்கேயே கூடு கட்டி சந்தோஷமா இருக்கு. நம்மளோட மிகப்பெரிய பயம் தான் நம்ம வெற்றிக்கு வழிவகுக்கும். So never be afraid of change. It might lead you to your paradise.